எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? குறிப்பா நாளை என்டிஏ கூட்டணியோட எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில இந்த ஆலோசனை எவ்வளவு ஒரு முக்கியமானதாக கருதப்படுது? முழு விவரம் ரமேஷ். வணக்கம். நிச்சயமாக நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற குழு கூட்டம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் தங்களது நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடியை தேர்வு செய்வார்கள். அதன் பிறகு அவர்கள் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்கள். இந்த நிலையில்தான் இன்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவினுடைய இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் அனைத்து எம்பிக்கள், பாஜக ஆளும் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் உள்ளிட்ட பலரும் அந்த கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றனர். எனவே அதற்கான ஏற்பாடுகள், ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் சில கூட்டணி கட்சி தலைவர்களோடு பாஜக தலைமை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அந்த பேச்சுவார்த்தையை தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்து வருகிறார். அதாவது எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவருடைய டிமாண்ட் என்ன, என்னென்ன அமைச்சர் பதவி அவர்கள் கோருகிறார்கள், எத்தனை கோருகிறார்கள், எந்தெந்த துறைகளை கோருகிறார்கள், இது இல்லாமல் அவர்களுடைய மாநிலம் சார்ந்த கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பாகவெல்லாம் அமித்ஷாவுடன் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அது குறித்தும் அவர் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் அவர் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. எனவே தற்போதைய அரசியல் சூழ்நிலை நிலவரம், கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகள், அதே போல நாளை நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம், ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் ஆகியவை குறித்து இந்த ஆலோசனை நடைபெறுகின்றது. மேலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் சில கட்சி அமைப்புகளில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக வலுவாக இருக்கும். அங்கெல்லாம் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு சரிவு கிடைத்திருக்கிறது. யூபியை பொறுத்தவரை சுமார் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கைவிட்டிருக்கிறது. அதே போல ராஜஸ்தானிலும் ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கைவசம் விட்டு சென்றிருக்கிறது. எனவே மத்திய அளவிலும் மாநில அளவிலும் அமைப்பு ரீதியாக கட்சியில் செய்யப்பட வேண்டிய சில மாற்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.